Hello, hi. Today I'm going to tell about 54 Divyadesam Tirkalvanur. இது காஞ்சிபுரம் பெருமாள் ஆதிவராக பெருமாள் நின்ற திருக்கோலம் மேற்கே மேற்கார் அஞ்சலிவள்ளி நாச்சியார் விமானம் வாமன விமானம் தீர்த்தம் நித்திய புஷ்கர் பிரதிஷம் அஸ்வத்தந்த நாராயணன் மங்களாசனம் திருமங்கை ஆழ்வார்கள் ஒரு பாசனம் பாடப்பட்டுள்ள பெரிய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு வலப்புறம் உள்ளது. காஞ்சிபுரத்தின் 50வது திவ்ய தேசம் அமைந்துள்ளது. யார் கல்வன்? பெருமாள் கல்வனா நாம் கல்வனா? இன்னை பெருமாள் ஐயங்கார் பாடியுள்ளார். கார்த்தாய் கார்வான்வர்னா உள்ளாய் கல்வா, எல்லோரும் உன்னை கல்வா என்று சொல்கிறேன், ஏன் தெரியவில்லை, என்னை சொல்லி இருக்க வேண்டுமென்றே உன்னை கொண்டே பழமொழிவன் என்று கூறுவது உனக்கு சொத்துதான் அந்த ஆத்மா அன்றோ? உன் கொண்டே உயிரும் சொத்தாக இருக்கும் ஜீவாத்மா ரொம்ப நாளாக என்னுடையது என்னது என்ற ஜீவாத்மாவை உன்னுடையது அவ்வளவு பெரிய திருட்டு தெரியுமா? யார் ஒரு இடத்தில் தங்கம் திருடினால் கூட தேவலே, ஜீவாத்மா பரமாத்மா உடைய சொத்தை இருக்கும்போது அதை பரமாத்மாவுடைய சொத்தாக இருக்கும்போது அதை என்னது என்று சொல்கிறேன். இதுதான் பெரிய திருட்டு. இந்த சாமி சொல்கிறார். இந்த பழம் முஜூர் கொண்டு ரொம்ப நாளாக எனக்கு கொண்டு வந்து உனக்கு தான் ஆனால் நான் என்னது என்று சொல்லி என்று சொல்ல வேண்டும். உன் சொத்துக்கள் இருக்கும்போது ஜீவா என்றது என்று நான் சொல்கிறேன். நான் தான் கல்வன். நீ கல்வனா? காஞ்சி கல்வா என்று உன்னை கூறுகிறேன். என்னதான் கார்வண்ணன் என்று கல்வன் என்று கூற வேண்டும். ஆதிவராக பெருமாள் மேற்கே நோக்கி திருமண மண்டலம் அஞ்சலவள்ளி நாச்சியார் நித்திய புஷ்கரணி தீர்த்தம் விமானம் வாமன விமானம். இப்படியே காஞ்சிபுரம் கோவிலுக்குள்ளே காமாட்சியம்மன் பிரதிட்சமாக கோவிலுக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமான எழுந்தருக்கு பளிச்சென்று சொல்வார்கள். அவசியம் சென்று நாம் தரிசனம் செய்யலாம். ஒரு சமயம் லட்சுமி தேவியும் பார்வதி தேவியும் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் போது மகாவிஷ்ணு மறந்தது கேட்டதாகவும் இதைத்தான் காமாட்சியம்மன் எம்பெருமான் கல்வன் என்று அழைத்தார். பெருமாளுக்கு இவ்விடத்தில் கல்வன் என்ற திருநாமம் ஏற்பட்டது கூறுவர். இவ்விதம் காமாட்சியம்மன் பெற்ற எம்பெருமாள் தன்னையே சற்று மறைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் இங்கே பலகாமலும் பதிந்து கொண்டு வெளிப்பட்ட ஒரு அரக்கன் ஒருவன் 2 தேவியரையும் அச்சுறுத்தி பார்வதி உடனே திருமாலை துதிக்க அந்த அரக்கனோட எம்பெருமான் போரிட்டார். அவர் படுத்துக்கொண்டே பகுதியை வாரி இறைத்து பயங்கரமாக பெருத்த ஆரம்பிக்க அவன் மீது நின்று அவன் துள்ளலை அடக்கி நின்று திருக்கோலத்தில் காட்சி தந்தார். அந்த நிலையை அவன் உக்கிரமாக ஆட அவன் மீது அமர்ந்து இனி பொட்டத்தை முற்றிலும் அடக்கி திருக்கோலத்தில் காட்சி கொடுத்தார். அரக்கன் அசைந்து பூமிக்கு நடுக்கத்தை உண்டாக்க அவன் பாதத்திற்கு அமைக்க சைன கோலத்தில் திருக்கோலத்தில் இருந்தார். பார்வதியின் வேண்டுகோளின்படி எம்பெருமான் தான் 3 திருக்கோலமும் இங்கே காட்டி கொடுத்ததாக கூறுவார். மேலும் பார்வதி தேவி வாமனை குறித்து தவம் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.